ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பயிற்சி 8ல் 1ல் 12வது கணக்கு பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்லித்தரது உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ பார்க்கலாமா? 12வது கணக்கு. ஒரு தொழிற்சாலையில் தயாரிக்கப்பட்ட தட்டுகளின் விட்ட அளவுகள் சென்டிமீட்டரில் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. இதன் திட்ட விளக்கம் காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது தொகுக்கப்பட்ட தரவுகள் நம்மளுக்கு பார்த்தாலே தெரியுது. இப்போ பாருங்கள், விட்டங்கள் கொடுத்துருக்காங்க, தட்டுகளின் எண்ணிக்கை கொடுத்துருக்காங்க. சரியா? இந்த கணக்கை நம்ம எந்த முறையில் போடலாம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இடைவெளியின் அகலம் 21லேருந்து 24, 25லேருந்து 28 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களா? அதாவது 4 இடைவெளியின் அகலம் 4 இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்களா? இப்போ நான் இந்த கணக்கு எதில் போடுறேன் அப்படின்னா படிவிலக்க முறையில் போடுறேன். சரியா? ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதிடலாம் பாருங்கள். அப்போ தான் நம்மளுக்கு டேபிளில் என்னென்ன போடணும்னு தெரியும். ஃபார்முலா எழுதுகிறேன். திட்ட விலக்கம் படிவிலக்க முறையில் திட்ட விலக்கம் கணக்கிடுறதுக்கான ஃபார்முலா சிக்மா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் summation fi di square by capital N minus summation fi di by n the whole square into c. ஓகேவா? இதுதான் படிவிலக்க முறையில் திட்ட விலக்கம் கணக்கிடுறதுக்கான ஃபார்முலா. இப்போ நம்மளுக்கு என்னெல்லாம் வேணும்னு பாருங்கள். n வேணும். கேபிட்டல் என்னங்கிறது என்ன அப்படின்னா அவங்க கொடுத்துருக்குற அந்த எஃப்ஐ எல்லாத்தையும் கூடுதல் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா கேபிட்டல் n கிடச்சிரும். சிங்கிறது அந்த இடைவெளியின் அகலம் தான் நான் சொன்ன மாதிரி. அடுத்து சமேஷன் FIDI வேணும், சமேஷன் FIDI ஸ்கொயர் வேணும். ஓகேவா? இதெல்லாமே இப்போ டேபிளில் கண்டுபிடிக்கல பாருங்கள். நான் எழுதிக்கிறேன். சிங்கிறது இடைவெளியின் அகலம். சி ஈக்குவல் டு எவ்வளோ இருக்குது? 4 இருக்குது. அப்போ சி ஈக்குவல் டு 4. அடுத்து இப்போ எடுத்து எழுதுகிற பாருங்கள். ஃபஸ்ட் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? விட்டங்கள். இது இடைவெளியில் தான் கொடுத்துருக்காங்க. 21லேருந்து 24 இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதனால் அதுக்கு நம்ம மைய மதிப்பு கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு விட்டங்கள் எழுதிடலாம் பாருங்கள். விட்டங்கள் 21லேருந்து 24 வரைக்கும், 25லேருந்து 28, 29லேருந்து 32, 33லேருந்து 36, 37லேருந்து 40, 41லேருந்து 44. சரியா? இப்போது எக்ஸ்ஐங்கிறது என்ன அப்படின்னா மைய மதிப்பு. சரியா? மைய மதிப்பு, அதாவது இந்த இடைவெளி இருக்கு இல்லையா, இதில் நடுவில் இருக்கிற நம்பரை எடுத்துப்போம். அதாவது 21லேருந்து 24 வரைக்கும்னா இதுக்கு நடுவில் இருக்கிறது என்னது? 22.5ன்னு வருமா? அடுத்து 25க்கு 28க்கு இடையில 26.5ன்னு வருமா? 29க்கும் 32க்கு இடையில 30.5ன்னு வரும். அடுத்து 33க்கும் 36க்கு இடையில 34.5ன்னு வரும். இதுக்கு இடையில 38.5, 41க்கும் 44க்கும் இடையில 42.5ன்னு வரும். சரியா? இப்போ மைய மதிப்பு எக்ஸ்ஐ நம்ம எழுதிட்டோம். இதிலிருந்து அடுத்து எஃப்ஐ எழுதிக்கலாமா? எஃப்ஐங்கிறது என்னது? அவங்க டேபிளில் கொடுத்துருக்குற வேல்யூஸ் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க? 15, 18, 20, 16, 8, 7. சரியா? இப்போ இதுக்கு எல்லாமே சமேஷன் எஃப்ஐ கண்டுபிடிச்சோம் அப்படின்னா கேபிட்டல் என்னன்னு நான் சொன்னேன்னா அப்போ n ஈக்குவல் டு இது எல்லாம் கூட்டலாம் பாருங்கள். 5, 8, 13, 13, இங்கே ஒரு 6, 19, 19 ஒரு 8, 27, 27 ஒரு 7, 34, 34க்கு 4 மிச்சம் 3 இருக்குமா? இங்கே 3, 1, 4, 5, 6, 7, 8, 84ன்னு வருது. அடுத்து பாருங்கள், டிஐ கண்டுபிடிக்கணுமா? டிஐக்கான ஃபார்முலா நான் இங்கே எழுதுகிற பாருங்கள். டிஐ ஈக்குவல் டு எக்ஸ்ஐ மைனஸ் ஏ பை சிங்கிறது தான் டிஐ கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. நான் இந்த காலமில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டிஐ ஈக்குவல் டு எக்ஸ்ஐ மைனஸ் ஏ மட்டும் கண்டுபிடிக்கிறேன். அடுத்த இதில் டிஐ ஈக்குவல் டு எக்ஸ்ஐ மைனஸ் ஏ பை சிங்கிறது போட்டுக்கலாம். சரியா? அடுத்து டிஐ ஸ்கொயர் கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், டிஐ எக்ஸ்ஐ மைனஸ் ஏங்கிறது, இங்கே ஏங்கிறது என்ன? ஊகச்சராசரி. ஊகச்சராசரி நம்ம எப்பவுமே எப்படி எடுப்போம்? எக்ஸ்ஐயோட மதிப்புகளில் நடுவில் இருக்கிற மதிப்பு எடுத்துக்குவோமா? இப்போ இங்கே பாருங்கள், மொத்தம் 6 இருக்குது. எக்ஸ்ஐயில் தான் எடுக்கணும். 6 இருக்குது. 6ல் இந்த சைடு 2 இந்த சைடு 2 விட்டால் நடுவில் இந்த 2 மதிப்புகள் இருக்குது. இதில் நம்ம எது வேணால் எடுத்துக்கலாம். நான் 30.5ங்கிறதையே எடுத்துக்கிறேன். அப்போ பாருங்கள், அப்போ ஏக்கு பதிலாக இங்கே ஏ ஈக்குவல் டு 30.5. இப்போ என்ன அர்த்தம்? எக்ஸ்ஐயிலிருந்து 30.5 கழிச்சு போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு டிஐ இந்த காலம் கிடச்சிரும். சரியா? இப்போ கழிக்கலாம் பாருங்கள். எக்ஸ்ஐங்கிறது 22.5, அதிலிருந்து 30.5 கழிக்கணுமா? சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பரை கழிக்க முடியாது. அப்போ பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழிச்சு பெரிய நம்பரோட குறிய போட்டுடலாம். இப்போ பாருங்கள், அப்போ 30.5லேருந்து 22.5 கழிச்சோம் அப்படின்னா 8,
பெரிய நம்பரோட குறி கழித்தல். அடுத்து 26.5லேருந்து 30.5 கழிக்கணும். இதிலிருந்து இது கழிச்சோம் அப்படின்னா 4 கழித்தல் 4ன்னு வருமா? அதே மாதிரி 30.5லேருந்து 30.5 போயிடுச்சுன்னா 0. 34.5லேருந்து 30.5 போயிடுச்சுன்னா 4. 38.5லேருந்து 30.5 போயிடுச்சுன்னா 8. 42.5லேருந்து 30.5 போயிடுச்சு அப்படின்னா 12. சரியா? இப்போ அடுத்து xi மைனஸ் a பை சி, சியால் வகுக்கணுமா? இப்போ பாருங்கள், சிங்கிறது என்ன? 4. ஃபஸ்ட்டு இங்கே 8ன்னு இருக்குது. 8/4ன்னு போட்டோம்னா இந்த கழித்தல் அப்படியே இருக்குமா? இப்போது ஒரு 4 2 நாங்கள் 8ன்னு வரும். அப்போ 2ன்னு வரும். அடுத்து இதை 4ஆல் வகுக்கும்போது -1ன்னு வரும். 0க்கு 0, 4க்கு 1, 8க்கு 2, 12க்கு 3ன்னு வரும். 4ஆல் வகுக்கும்போது 3 12, அதனால் 3ன்னு வரும். ஓகேவா? இதனால தான் நான் இந்த முறையை படிவிலக்க முறையில் எடுத்தேன். ஏன் அப்படின்னா இங்கே நம்ம சியால் வகுக்கும்போது இந்த நம்பர் எல்லாமே சின்ன நம்பராக வந்துருச்சு. அப்போ d² போடும்போது நம்மளுக்கு di² போடும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், di² பண்ணும்போது இந்த மைனஸில் கழித்தல் இருக்கிறது எல்லாமே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு ஆயிரும். அதனால் நம்பர் மட்டும் ஸ்கொயர் பண்ணி போட்டால் போதும். இப்போ பாருங்கள், 2 2 4, 1 1, 0க்கு 0, 1 1, 2 2 4, 3 9. அடுத்து FIDI போடலாமா? நம்மளுக்கு ஃபார்முலாவில் அதுதானே வேணும். FIDI வேணும், FIDI² வேணும். இப்போ அது போட்டோம் அப்படின்னா இங்கே வந்து நான் FIDI போடுறேன், இங்கே FIDI² போடுறேன். பாருங்கள், FIDIனா FIயையும் DIயையும் பெருக்கணும். FI இங்கே இருக்குது, DI இங்கே இருக்குது. இந்த ரெண்டையுமே பெருக்கணுமா? இப்போ பெருக்கணும் அப்படின்னா இங்கே என்னன்னு இருக்குது? இங்கே 15ன்னு இருக்குது. 15ஐயும் 2ஐயும் பெருக்கணும். 15 2 30. என்ன 30? கழித்தல் 30. சரியா? அடுத்து 18 இதால் பெருக்கும்போது 18ன்னு தான் வரும். கழித்தல் 18ன்னு வரும். 20 0வால் பெருக்கும்போது 0 தான். 16 1ஆல் பெருக்குனா 16. 8 2ஆல் பெருக்குனா 8 2 16. 7 3ஆல் பெருக்குனா 7 3 21. இப்போ நம்மளுக்கு இதுக்கு சமேசன் தானே வேணும். சமேசன் FIDI² இது எல்லாமே சமேசனை தான் கண்டுபிடிக்கணும். சமேசனை இது எல்லாத்தையுமே கூட்டணுமா? கூடுதல் தானே அர்த்தம். கூடுதல் சமேசன் FIDI இது எல்லாமே கூட்டி போடலாம். பாருங்கள், இப்போ இங்கே கூட்டல்லையும் இருக்குது, கழித்தல்லையும் இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கூட்டல் இருக்கிறது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு கூட்டி அதுக்கப்புறம் கழித்தல் இருக்கிறது எல்லாத்தையும் கூட்டி அதுலேருந்து இதை கழிச்சிடலாம். பாருங்கள், கூட்டல் இருக்கிறது கூட்டணுன்னா 16 16 32, 32 கூட ஒரு 21 கூட்டினா 33, 53ன்னு வருதா? இங்கே நான் சைடில் போடுறேன் 53. இப்போ கழித்தல் இருக்கிறதெல்லாம் கூட்டுங்க. இங்கே 30ன்னு இருக்குது, இங்கே 18ன்னு இருக்குது. ரெண்டையும் கூட்டினா 48. கழித்தல் 48 கழிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோன்னு வருது? 53லேருந்து 48 போச்சுன்னா 5. சரியா? சமேசன் FIDI கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து சமேசன் FIDI², அதாவது FIயையும் DI²ஐயும் பெருக்கணும். இங்கே DI² இருக்குது, இங்கே FI இருக்குது. இப்போ இந்த ரெண்டையும் பெருக்கலாம். பாருங்கள், 15 4ஆல் பெருக்கணும். 15 60. இது 18 1ஆல் பெருக்கணும், 18 தான் வரும். 20 0வால் பெருக்குனா 0 தான். அடுத்து 16 1ஆல் பெருக்குனா 16. 8 4ஆல் பெருக்குனா 8 32. 7 9ஆல் பெருக்குனா 9 7 63. இப்போ இது எல்லாத்துக்கும் சமேசன் கண்டுபிடிக்கணுமா? சமேசன் FIDI² இது எல்லாமே கூட்டலாம். பாருங்கள், கூட்டணும் அப்படின்னா இங்கே 8 8 ஒரு 6 14, 14 ஒரு 2 16, 16 ஒரு 3 19, 19க்கு 9 மிச்சம் 1 இருக்குமா? 6 1 7 8 9 9 ஒரு 3 12, 12 ஒரு 6 8. சரியா? சமேசன் FIDI² வேல்யூ என்ன வருது? 189ன்னு வருது. இப்போ நம்மளுக்கு தேவையான எல்லாமே நம்ம கண்டுபிடிச்சி வச்சுட்டு ஃபார்முலாவில் கொண்டு போய் போடலாம். பாருங்கள், இப்போது சிக்மா = FIDI² இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். FIDI² வேல்யூ என்ன? 189 பை என்னங்கிறது 84 மைனஸ் சமேசன் FIDI 5/84, அதுக்கு ஹோல்² பண்ணணும், பெருக்கல் சிங்கிறது எவ்வளோ? 4. இப்போ இது எல்லாத்தையும் சுருக்கணுமா? சுருக்கணும் அப்படின்னா சிக்மா = இங்கே பாருங்கள், கீழே நான் மீசிமா எடுக்கணும் அப்படின்னா இங்கே 84ன்னு இருக்குது, இங்கே ஸ்கொயர் இருக்கனால 84 பெருக்கல் 84ன்னு வருமா? அப்போ நான் கீழே மீசிமா எடுக்கணும் அப்படின்னா எதை எடுக்கணும்? 84 பெருக்கல் 84 எடுக்கணும். இங்கே ஒரு 84 இருக்கனால நான் இன்னொரு 84ஆல் அப்போ பெருக்குவேண்ணா?
இப்போ கீழே பெருக்கிறனால மேலேயும் பெருக்கணும். அப்போ எப்படி இருக்கும் மேலேயெல்லாம் 189 பெருக்கல் 84 கழித்தல் இந்த 5 ஸ்கொயர் பண்ணணுமா, அப்போ 5 25 இருக்கும். இங்கே பெருக்கல் 4ங்கிறது தனியாக இருக்குது. இப்போ என்ன பண்ணணும், இந்த ரெண்டையுமே பெருக்கி 25ல் கழிக்கணும். ஓகேவா, கழிச்சோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பெருக்கிறத நான் இங்கே சைடில் போடுற பாருங்க. 189 84ஆல் பெருக்கணும் அப்படின்னா 9 நாங்க 36, 36க்கு 6, மிச்சம் 3 இருக்கும். 8 நாங்க 32, 32 ஒரு 3 35, மிச்சம் 3, ஒரு நாள் 4, 4 3 7. அடுத்து 9 8 72, 72க்கு 2, மிச்சம் 7, 8 8 64, 64 ஒரு 7, 71, 71க்கு 1, மிச்சம் 7 இருக்கும். 1 8 8, 8 ஒரு 7 15. சரியா, இப்போ இதெல்லாம் கூட்டணும் அப்படின்னா 6 7 8 15 இருக்குமா. இப்போது இதிலிருந்து என்ன பண்ணணும், 25 கழிக்கணும். இங்கே 25 நான் அப்படியே கழிக்கிற பாருங்க. 6லேருந்து 5 போச்சுன்னா 1, 7லேருந்து 2 போச்சுன்னா 5 8 15 இந்த மாதிரி வருதா. இப்போ இங்கே போடலாம் பாருங்க. இப்போ சிக்மா ஈக்குவல் டு மேலே 15851, கீழே 84 பெருக்கல் 84 இருக்குது. இது எல்லாமே ரூட்டில் இருக்குது. இந்த 4ங்கிறது இப்போ தனியாக இருக்கா. இப்போ இதை நான் எப்படி எடுக்க போகிறேன்னா, இங்கே ரூட்டில் இருக்கும்போது 2 நம்பருக்கு ஒரு நம்பர் வெளியே எடுக்கலாமா. இங்கே 2 84 இருக்குது. அப்போ ஒரு 84 நான் வெளியே எடுத்துட்டேன் அப்படின்னா சிக்மா ஈக்குவல் டு 1/84. 84 கீழே தான் இருக்குது. அப்போ கீழே தான் வெளியே எடுக்கணும். எடுத்ததுக்கப்புறம் மேலே மட்டும் என்ன இருக்குது, அப்போ ரூட் ஆஃப் 15851 இருக்கு பெருக்கல் 4 இருக்கா. இப்போ பாருங்க, இப்போ இதுக்கு வர்க்கமூலம் கண்டுபிடிச்சி அதை 84ஆல் வகுத்து 4ஆல் பெருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிடும். சரியா, ஃபஸ்ட்டு இதுக்கு வர்க்கமூலம் கண்டுபிடிச்சிடலாம் பாருங்கள். நான் போடுறேன். வர்க்கமூலம் கண்டுபிடிக்கும் போது நம்ம எப்போவுமே 2 நம்பர் ஜோடியாக தான் எடுத்துக்குவோம். அப்போது இந்த 2 நம்பர் இந்த 2 நம்பர், அப்போ 1 மட்டும் தனியாக இருக்குது. இதை மட்டும் நான் தனியாக எடுத்துக்கிறேன். இப்போ 1ல் வர மாதிரி வர்க்க நம்பர் என்ன இருக்குது, 1 தான். ஓரோன் 1. இப்போ அடுத்து பாருங்கள், அடுத்து ஜோடியாக தான் கீழே இருக்கணுமா. அப்போ 58 நான் கீழே இருக்கிறேன். இப்போ மேலே எந்த நம்பர் இருக்கோ அதை 2ஆல் பெருக்கி இங்கே போடணும். இங்கே 1 இருக்கனால 1 2 2. இப்போது இங்கே ஒரு நம்பர் போடணும். அதே நம்பர் இங்கே போட்டு பெருக்கும்போது வர்ற ஆன்சர் 58க்கு உள்ளே வரணும். அப்போ இங்கே என்ன போடலான்னு பாருங்கள். இங்கே நான் 2ன்னு போட்டால் 2 22 44ன்னு வரும். அப்போ அவ்வளோதான் வரும். இப்போ 2 தடவை நான் போடுறேன். 2 2 4 2 2 4 44ன்னு வருதா. இப்போ 58லேருந்து 44 போயிடுச்சு அப்படின்னா 14ன்னு வருமா. 14 மிச்சம் இருக்குது. அடுத்து என்ன பண்ணணும், அடுத்த ஜோடியாக இருக்கிற நம்பரை கீழே இருக்கணும். அதாவது 51 நான் கீழே இருக்கணும் அப்படின்னா 1451ன்னு வருது. இப்போ பாருங்கள், மேலே இருக்கிற இந்த நம்பரை 2ஆல் பெருக்கி இங்கே போடுவோமா. 12 2ஆல் பெருக்கணும் அப்படின்னா 12 2 24. இப்போ இங்கே ஒரு நம்பர் போடணும். அதே நம்பர் இங்கே போட்டு பெருக்கும்போது வர்ற ஆன்சர் இதுக்குள்ளே வரணும் அப்படின்னா இங்கே என்ன போடலாம் பாருங்கள். நான் 1ன்னு போட்டால் கூட 241ன்னு வருதா. இது எத்தனை தடவை 1400ல் வரும்னு யோசிச்சு பாருங்கள். 250ன்னு வச்சுக்கோங்க. 1000ல் 4 தடவை 250 வரும். அதே 5 தடவை போட்டோன்னா 1250ன்னு வரும். 6 தடவை போட்டோன்னா 1500ன்னு போயிடும். அப்போ நான் 5 தடவையே போடுற பாருங்க. 5 தடவை 5 25, மிச்சம் 2, 5 20, 22 22, மிச்சம் 2, 2 10, 10 2 12. இப்போ இதுலேருந்து இதை கழிக்கணுமா. கழிச்சோம் அப்படின்னா இங்கேருந்து கடன் வாங்கினா இது 4 ஆயிரும், இது 11 ஆயிரும். 11ல் 5 போச்சுன்னா 6, 4ல் 2 போச்சுன்னா 2, 4ல் 2 போச்சுன்னா 2, 1ல் 1 போனால் 0. இந்த மாதிரி வருதா. இங்கே இறக்கிறதுக்கு எந்த நம்பருமே இல்லை. அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே புள்ளி வச்சுட்டு நான் 2 0 சேர்த்துறேன். ஏன்னா எப்போவுமே நம்ம இங்கே 2 நம்பர் ஜோடியாக இருக்கிறதுனால 2 0 தான் சேர்த்தணும். இப்போ சேர்த்துனதுக்கு அப்புறம் இங்கே பாருங்கள், இந்த நம்பரை மறுபடியும் 2ஆல் பெருக்கி இங்கே போடுவோமா. பெருக்குனா 2 10, 10க்கு 0, மிச்சம் 1 இருக்கும். அடுத்து 2 2 4, 4 1 5, 1 2 2ன்னு வருமா. இப்படி போட்டிருக்கோம். இப்போ அதே மாதிரி தான் இங்கே ஒரு நம்பர் போடணும். அதே நம்பர் இங்கே போட்டு பெருக்கும்போது வர்ற ஆன்சர் 22,600க்குள்ளே வரணும். இங்கே நான் 1ன்னு போட்டேன்னா என்னென்னு வருது, 2501ன்னு வருது. 2500ன்னு வச்சுக்கோங்க. 2500ங்கிறது 22,600ல் எத்தனை தடவை வரும். அதாவது இதை 10 தடவை போட்டோம் அப்படின்னா 2500ங்கிறது 25,000 ஆயிரும். 25,000ங்கிறது இதை விட 22,600 விட அதிகமாக போயிடும். அதனால நான் 9 தடவை போடுறேன். போட்டேன் அப்படின்னா 9 9 81, மிச்சம் 8, 9 பெருக்கல் 0 0ன்னு வரும். 8 கூட்டும்போது 8ன்னு வரும். 9 5 45, 45க்கு 5, மிச்சம் 4, 9 2 18, 18 ஒரு 4 22. சரியா. இப்போ இதுக்குள்ளே அடங்கிருச்சா. இப்போ இதுலேருந்து இதை கழிக்கணும் பாருங்கள். கழிச்சோம் அப்படின்னா இங்கேருந்து கடன் வாங்கினா இது 5,
இது 10 இங்கேருந்து கடன் வாங்கும்போது இது 9 இது 10 10ல் 1 போச்சுன்னா 9 9ல் 8 போச்சுன்னா 1 19ன்னு வருதா. இப்போ பாருங்கள், இப்போ இந்த நம்பரை மறுபடியும் 2ஆல் பெருக்கி இங்கே போடுவோமா. 92 18 18க்கு 8 மிச்சம் 1 I2 10 10 1 11 மிச்சம் 1 2 2 4 4 1 5 அடுத்து 1 2 2 இந்த மாதிரி வருதா. இப்போது இங்கே ஒரு நம்பர் போடணும், அதே நம்பர் இங்கே போட்டு பெருக்கும்போது வர ஆன்சர் இதுக்குள்ளே அடங்கணும் அப்படின்னா இப்போ இங்கே வந்து நான் புள்ளி இருக்குது, அதனால் நான் 2 0 சேர்த்திக்கிறேன். சேர்த்துனாலுமே பாருங்கள், இங்கே நான் 1ன்னு போட்டால் கூட 25,181ன்னு வரும். அது 1900க்குள்ளே அடங்காது. அப்போ அடங்காதுங்கிறனால நான் இங்கே 0 0 போட்டுறேன். சரியா. அப்போ இதோட நம்ம முடிச்சுக்கலாம். நம்மளுக்கு என்னென்ன ஆன்சர் வந்திருக்கு, 125.9. 0ங்கிறது பின்னாடி இருக்கனால நம்ம அது கணக்கு எடுத்துக்க தேவையில்லை. அப்போ நம்மளோட ஆன்சர் 125.9. இப்போ கொண்டு போய் அங்கே போடலாம் பாருங்கள். நம்மளுக்கு இப்போது இதை வர்க்க மூலம் படுத்தி வந்த ஆன்சர் என்னன்னு வந்ததுன்னா, இங்கே வந்து பாருங்கள், இதை கேன்சல் பண்ணிடலாம் பாருங்கள். இந்த ரெண்டையும் கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1 நாள் 4 2 8 1 நாள் 4 இப்படி வருது. அப்போ மேலே இதோட ஆன்சர் நம்மளுக்கு என்னென்னு வந்தது, இப்போது 125.9ன்னு வந்தது. அதாவது இதை வர்க்க மூலம் படுத்தி வந்த ஆன்சர் 125.9. இப்போ இதை கேன்சல் பண்ணதுக்கப்புறம் 1 நாள் 4 21 நாள் 84ன்னு வந்திருக்கு. அப்போது மிச்சம் கீழே இருக்கிறது 21. இப்போ என்ன பண்ணணும்னு பாருங்கள், இந்த நம்பரை இதால் வகுக்கணும். வகுத்தோம் அப்படின்னா நமக்கு திட்ட விலக்கம் சிக்மா கிடச்சிரும். இப்போ வகுக்கிறதையும் நான் போடுற பாருங்கள். வகுக்கலாம் பாருங்கள். வகுக்கும்போது ஃபஸ்ட்டு 125 எடுத்துக்கலாம். 125ல் எத்தனை தடவை 21ங்கிறது வரும், ஒரு 5 தடவை வருமா. 5 1 5 I2 10. சரியா. இப்போ இதிலேருந்து இதை கழிச்சோம் அப்படின்னா 209ன்னு வருது. 209ல் 21ங்கிறது எத்தனை தடவை வரும், அதாவது 10 தடவை இதை போட்டோம் அப்படின்னா 210ன்னு வந்துடும். அப்போ நம்மளுக்கு இங்கே 209ன்னு தான் இருக்குது, அதனால் 9 தடவை போடலாம் பாருங்கள். போட்டோம் அப்படின்னா 9 9 9 2 18 இந்த மாதிரி வருது. இப்போ இதிலேருந்து இதை கழிக்கணும். கழிச்சோம் அப்படின்னா மறுபடியும் 20ன்னு வருது. இப்போ இங்கே இறக்கிறதுக்கு எந்த நம்பரும் இல்லை, அதனால் நம்ம ஆல்ரெடி புள்ளியும் வச்சுருக்கோம், அதனால் நான் ஒரு 0 போடுறேன். இப்போ 200ல் மறுபடியும் அதே மாதிரி தான். எத்தனை தடவை வரும், 9 தடவை போட்டோம் அப்படின்னா 189ன்னு வருதா. இப்போ இதிலேருந்து இதை கழிச்சோம் அப்படின்னா 11. ஓகேவா. இங்கே எப்போவுமே புள்ளிக்கு அப்புறம் 3 ஸ்தானம் எடுத்து 2 ஸ்தானமாக மாற்றுவோம், அதனால நான் இன்னொரு தடவை போடுறேன் பாருங்கள் இதை. அப்போ இங்கே இன்னொரு 0 சேர்த்திட்டு இதுக்குள்ளே 21ங்கிறது எத்தனை தடவை வரும், 5 தடவை போட்டோம் அப்படின்னா 105 வருது. அப்போ அதையே போடலாம் பாருங்கள். 5 தடவை போட்டோம் அப்படின்னா 105ன்னு வருது. இப்போ இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு 3 ஸ்தானம் இங்கே கிடச்சிச்சு. அப்போ இதை எப்படி எடுக்கலாம், 5.9. அதாவது நம்ம என்ன பண்ணுவோம், இந்த 3ஆவது நம்பர் 5ஆவோ 5ஐ விட அதிகமாகவும் இருந்துச்சுன்னா பக்கத்து நம்பர் கூட 1 சேர்த்துவோம். இங்கே 1 சேர்த்தலாம். அப்போ சேர்த்தணும் அப்படின்னா இங்கேயே 99ன்னு இருக்குது. அப்போ 1 சேர்த்தும் போது இது என்னென்ன ஆகும், இங்கே 99ங்கிறது இது கூட 1 சேர்ந்துருமா. அப்போ 1 சேர்ந்துச்சுன்னா என்னென்னு வந்துடும், 6ன்னு வந்துடும். சரியா. அவ்வளோதான். அப்போது சிக்மாவோட வேல்யூ சிக்மா தோராயமாக 6. ஓகேவா. அவ்வளோதான் ஆன்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.